பேசுவாராக. அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஒரு காரியங்களை, ஆமாம், 4 காரியங்களை இன்றைக்கு நாம் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதன் மிகவும் சோர்ந்து போன மனிதன், தன் வாழ்க்கையில மிகவும் தளர்ந்து போன மனிதன். திருமணம் ஆன நாட்கள் முதல் அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, அவன் வெளியே போக முடியல. தன் சகோதரெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆமாம், அந்த சகோதரர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இவர்களை கூப்பிட ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்த இவனுடைய வாழ்க்கையில துக்கத்தை மாத்திரமே அனுபவித்திருந்த பிள்ளையை கடவுள் பார்த்தார். இப்படி வாழ்நாள் எல்லாம் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறியே என்று சொல்லி கடவுள் இவரை பார்த்து அந்த துக்கத்தை மாற்றும்படியாய் ஒரு அழைப்பு சத்தங்களை கொடுத்தார். அந்த அழைப்பு சத்தங்களை கொடுத்த பொழுது அந்த மனிதன் அந்த அழைப்புக்காக என்ன செய்தார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். வாசிகள் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்துல அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் மேல் அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப வாசிங்க 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? பாருங்க, இந்த நாட்களில் இந்த ஆபிரகாம் என்ற மனிதனை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இவனை குறித்து சொல்லுகிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று. கர்த்தர் இவனை அழைக்கிறதுக்கு முன்பாக துக்க முகத்தோடு இருந்தவர், தன் வாழ்க்கையில தோல்வியை தவிர வெற்றியை அனுபவிக்காத ஒரு மனிதனாய் இருந்தவர். எல்லாருக்கும் முன்பாக இவனும் இவனுடைய மனைவிகளும் அவன் சோத்திரம் துக்கம் அனுபவித்த ஒரு சகோதரிகளாய் இருந்தார். இவங்க வாழ்க்கையில பயங்கரமான துக்கம். சகோதரர்களை பார்க்கும்போது ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, தகப்பனை பார்க்கும்போது ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, உறவுகளை பார்க்கும்போது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா இவனை பார்க்கும்போது வெறுமையா இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை வெறுமையான நிலைமையாகவே இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை வெறுமை. அவன் எங்க போனாலும் இவனுக்கு ஒரு நிம்மதி கிடையாது. எந்த தெய்வத்தை தேடி போனாலும் இவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத இந்த மனிதன் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அபிராமே, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ எதை விரும்பிக் கொண்டு இருக்கிறாயோ, நீ எதை கேட்டுக்கொண்டு துக்கமுகமாய் இருக்கிறாயோ, நீ எதை விரும்பி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அது உன்னுடைய பிரயாசத்தினால முடியாம போகிறது. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டால் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை உருவாக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஆனா நான் உனக்கு தருகிறேன், வா என்று சொல்லி ஆண்டவர் சகோதரனை அழைத்தார். தேவ மனிதனை ஆண்டவர் அழைத்தார். அப்ப அழைத்த பொழுது அழைக்கும் சத்தத்தை கேட்டு அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அழைப்பு சத்தத்தை கேட்டு அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான். எங்க போய் சொன்னாரோ அந்த இடத்துக்கு அவன் போனான். அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல குடியிருந்தான். பாருங்க, அந்த இடத்துல குடியிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை. அந்த நாட்களில பிரமாணம் கிடையாது, அந்த நாட்களில் வேத புத்தகம் கிடையாது, அந்த நாட்களில சோத்திரம் இன்றைக்கு இருக்கிற பைபிள் மாதிரி அந்த நாட்களில் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் போல அந்த நாட்களில் பாஸ்டர் கிடையாது. அந்த நாட்களில் யாருமே கிடையாது. போதிக்கிற ஆசாரியம் கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுவிசேஷங்கள் போய் சொல்றதுக்கு சுவிசேஷம் கிடையாது. ஆனா சுவிசேஷம் இல்லாத நாட்களிலும் இந்த ஆபிரகாம் தனக்குள்ளாகவே ஆண்டவர் இவனை பார்த்து எனக்கு ஆராதனை செய் என்று ஆண்டவர் சொல்லல. இவனை பார்த்து எனக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்ல. இவனுக்குள் யோசனை வந்தது. என்ன செய்தான் என்று வாசித்தானா? முதலாவது அவன் கீழ்ப்படுகிற மனிதனாய் இருந்தான். ஆண்டுடைய சத்தத்துக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நம்ம இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறாரே, வாக்கு கொடுக்கிறாரே, இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா என்று சொல்லி அந்த தெய்வத்துடைய சத்தத்தை கேட்டு அவன் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வேதம் சொல்லுகிறது, வழியில் பார்க்கலும் கீழ்ப்படியது முக்கியம் என்று சொல்லுகிறது. நம்ம என்னதான் ஆண்டவருக்கு என்னென்ன வழி செலுத்தினாலும், என்னென்ன நமக்கு பிரியமானது ஆண்டவருக்கு கொடுத்தாலும், காணிக்கப்பட்டாலும், என்ன செய்தாலும் ஆண்டவர் விரும்புகிறது கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவைகள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், நம்ம குடும்ப, நம்ம
சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சத்தத்துக்கு உடனே அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அவன் தன் தகப்பனை விட்டு, தன் தகப்பன் மரிக்கிற வரைக்கும் இடத்தில் இருக்கிறான். மரித்த பிறகு ஆண்டவன் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறான். அவன் போகும் பொழுது பாருங்க, அவன் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அந்த தேசம் எது என்று அவனுக்கு தெரியாது, எப்படி இருக்கும் என்று தெரியாது, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது. அங்கே நான் போனால் என் மனைவியை கொன்று விடுவார்களோ, என்னை கொன்று விடுவார்களோ என்று யோசிக்கல. யாரு குறித்து அவன் யோசிக்கல. அவன் யோசிக்காதபடி தன் போகிற தேசம் எது என்று தெரியாதபடியாய் வாசிங்கள் பாருங்க, 8 வாசிங்க, 11:8 வாசிங்க. விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, அங்க போகிறமே அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம அந்த ஜனங்களோடு கூட கலந்து அவங்க எப்படி பேசுவாங்க? நம்ம அந்த தேசத்துல ஏற்றுக்கொள்வாங்களா? நம்ம அந்த ஜனங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க? இதையெல்லாம் அவன் பார்க்கல. இதையெல்லாம் அவன் பார்க்கல. சொன்னது ஆண்டவர். அவன் சொல்ல மாட்டீங்களா? என்னை போ என்று, வா என்று அழைத்தது ஆண்டவர். நீ அந்த இடத்துக்கு போ என்று சொன்னது அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தெய்வத்துடைய சத்தத்தை நம்பி நான் போகிறேன் என்று சொல்லி எதையும் எதிர்பார்க்காம, எதை குறித்து கவலைப்படாம, அவன் சொல்ற போகிற இடம் எதுன்னு தெரியாதபடி அவன் அந்த கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போய் அவன் கீழ்ப்படிந்தான், இடத்தை சுதந்தரித்தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு சத்தங்களை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாப்பா என்று கூப்பிடுகிறார். நான் உன்னை மகிமைப்படுத்த போறேன், வா என்று கூப்பிடுகிறார். ஆனா நம்ம யோசிக்கிறோம், அங்க போனா எப்படி இருக்கலாம், அங்க போனா முழங்கால் படிட்டு சொல்லுவாங்களா, அங்க போனா ஆராதனை செய்ய சொல்லுவாங்களா, அங்க போனா எப்படி பேசுவாங்க, அங்க நம்ம எப்படி போறது, அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போனா என்ன நடக்கும், அப்படி எல்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அனுப்புகிறது யார் என்று தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் பிரச்சனையே கிடையாது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அனுப்புகிறது நான் அல்லவா, எடுத்து புறப்படு என்று சொன்னார். அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அனுப்புகிறது ஆண்டவரா இருப்பாருன்னா ஆண்டுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு வா என்று கூப்பிட்ட சத்தத்துக்கு நீ தெளிவாய் வருவே என்று சொன்னால், நீ போகிற இடம் எந்த மீதியான் இருந்தாலும் சரி, அம்மோனியர் இருந்தாலும் சரி, மோவாபியர் இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் இருந்தாலும் உன் கூட இருக்கிறவர் முறியடிக்க உதவி செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. கூட இருக்கிற தெய்வம், ஆமென் சொல்ற அனுப்புகிற தெய்வம், உன்னை அழைத்த தெய்வன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமென். அழைத்த தேவன் எந்த சூழ்நிலை யார் எங்க எழும்பி நின்றால், எத்தனை போராட்டங்கள் எழும்பி நின்றால், எத்தனை மனிதர்கள் எழும்பி நின்றால், அழைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் தேவ பிள்ளைகளே. அதனாலதான் ஆபிரகாம் சொன்ன விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்தரிக்க போகிற இடத்தை அவன் சோத்திரம் அடைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தம் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அவன் பாருங்க, இன்னதென்று அவனுக்கு தெரியல, அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனான். அவன் துக்கங்கள் மாற கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? இரண்டாவதாக அவனை குறித்து சொல்லுகிறது, இரண்டாவதாக அவனை குறித்து சொல்லுகிறது, அவனுக்கு யாரும் போதிக்கல. நம்ம முன்ன சொன்ன போல அவனுக்கு யாரும் போதிக்கல. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. பாஸ்டர் வந்து சொல்லல, பிரதர் நீங்க ஆராதனை செய்யணும், பிரதர் நீங்க பலிபீடம் கட்டி ஆண்டவர் ஆராதனை செய்யணும், ஆண்டவர் நீங்க தொழுது கொள்ளணும், அவன் யாரும் சொல்லி தரல. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஞானம் வந்தது, இவனுக்குள்ள ஒரு அறிவு இருந்தது. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். அதனுடைய 12ஆம் வசனம், 7ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரை தொழுது கொண்டான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆராதனை என்ற ஆண்டவருக்கு ரொம்ப பிரியங்க. ஆராதனையில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் பாஸ்டர் இருந்தால் தான் ஆராதனை செய்வன் சொல்லலை, தீர்க்கதரிசி இருந்தால் தான் ஆராதனை செய்வன் சொல்லலை, சுவிசேஷக இருந்தால் தான் ஆராதனை செய்வன் சொல்லலை. எங்கு என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுவேன். பலிபடம் கட்டி, இந்த பலிபடம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியங்கள். நீ அப்போஸ்தலர் ரோமர் 12 வாசிக்கும் பொழுது எப்படி அர்ப்பணிச்சு ஆராதனை செய்யணும், 12:1 வாசிக்க பார்க்கலாம். நீங்க செய்யத்தக்கதாக பலி, சகோதரரே இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தி உள்ள ஆராதனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவன் ஆராதனை செய்யும்போது தன்னை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். தன் முழங்கால் படியிட்டு முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒரு பலியை செலுத்துகிறார். அங்க ஆண்டவரை ஆராதிக்கிறார். ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவர் ஆராதிக்கிறார். நீங்க சொல்லுகிறது, தன் ஜனங்கள் எல்லாம் சிதறி போய் இருக்கும் பொழுது எலியா ஒரு பலிபீடத்தை கட்டி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டானாம். கர்த்தரை ஆராதனை செய்யும் போது வானத்தின் அக்கினி அவனுக்கு கடந்து வந்தது. ஜனங்கள் திரும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லுகிறது. இந்த பலிபீடம் எது குறிக்கிறது? ஆமென் ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் பலிபீடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பலிபீடம் என்று சொல்லுகிறது. ஏற்பாட்டில் இந்த காரியங்கள் இருக்கிறது. பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லுகிறது. அப்ப பலிபீடம் என்று சொல்லும் பொழுது நம்மளை குறிக்கிறது. நம்மளை முதலாவது சரிப்படுத்தி ஒவ்வொரு செங்கலாய் அவன் ஒவ்வொரு கல்லாய் வச்சு கட்டுகிறது போல, அங்க கிடக்கிற கல்லை ஒவ்வொரு கல்லா வச்சு பலிபீடத்தை கட்டினது போல நம்முடைய ஆவி ஆத்துமா சரியா கரெக்டா இருக்கா என்று சரி பார்த்து நம்ம கட்டி, நம்ம அறையை, நம்ம இருதயமாகிய அறையை கட்டி கொண்டு அவன் சரி பார்த்து நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சத்தங்கள் கேட்கப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, இந்த ஆபிரகாம் முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனான். 2வது ஆண்டவரை தொழுது கொண்டான், ஆராதனை செய்தான். இந்த மனிதன் ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆராதனைக்குள்ளாக தேவனை உயர்த்துகிறான். பாருங்க, இப்படி ஆண்டவரை தொழுது கொண்டு செய்த போது திடீர் என்று அவன் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம், என்ன செய்வது தெரியாதபடி அவன் வேறொரு இடத்துக்கு போகிறான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். என் தெய்வ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பஞ்சம் வரும் என்று சொன்னார். நல்ல கேளுங்க. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் அழைத்த ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில, சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதி கொடுப்பார். ஸ்தோத்திரம். சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிகள். பஞ்சம் வருதுன்னு சொன்னா, கஷ்டம் வருதுன்னு சொன்னா, யார் அழைத்தாரோ அவரே நம்ம பிடிக்கும் பொழுது பஞ்சத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் நம்மளை அழைத்தது என்று சொல்லி அவரே மறுபடியும் நம்ம பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆராதனை செய்த மனிதன் தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த மனிதன் தான். கர்த்தர் சொல்லாதவே அவருக்கு ஆராதனை செய்த மனிதன் தான். ஆராதனை செய்த மனிதனுக்கு தான் பஞ்சங்கள் வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய நம்ம சொல்லுகிற நாட்கள் உண்டு. என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் இயேசுவுக்கு சொன்னபடி நான் கீழ்ப்படிஞ்சேன் பாருங்க, அவர் சொல்றதெல்லாம் நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்த பாருங்க. ஆனா பாருங்க, நான் ஆராதனை எல்லாம் கரெக்டா கலந்து கொள்ளுவேன் பாருங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் பாருங்க, நல்ல ஆராதனை செய்வேன் பாருங்க, ஆனாலும் என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது. ஆமென். ஆனாலும் என் வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது, ஆனாலும் என் வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது, ஆனாலும் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. என் தேவ ஜனமே, அழைத்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருது என்று சொன்னால், குறைவில் வருகிறது என்று சொல்லி வேறொரு
காரியத்தை நம்ம தேடக்கூடாது. அழைத்தவர்கிட்டே பாதத்தை பிடிக்கும் பொழுது நம்முடைய மாறானுடைய கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவரே, சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீங்க சொன்னதான் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன். ஆமென் சோதரன், நீங்க சொன்னதான் இந்த மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணேன். இந்த பொண்ணு என்ன செய்யுது? வனாந்தரமா இருக்கு. திடீர்னு பார்த்தா என் வாழ்க்கையில குறைச்சலா இருக்கு. என் வாழ்க்கையில ஆமென் சோதரன் ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கையே இருக்கு. என் வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் இல்லாம இருக்கு. ஆமை, இந்த வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கு ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருக்கு ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நிமித்தமா, இந்த மனைவி நிமித்தமா, இந்த புருஷன் நிமித்தமாக என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி புலம்பிட்டு இருந்தனா, யாரு கொடுத்தாரோ அவருக்கிட்டே கேளு, அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? யாரு கொடுத்தாரோ அவருக்கிட்டே நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு மதுரமாய் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமென் சோத்ரம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு யாரோ செய்வனை செஞ்சுச்சாங்க பாருங்க, அதனாலதான் புருஷன் மனைவி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம குடும்பத்துல ஏதோ ஏவலை விட்டுட்டாங்க பாருங்க, அதனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காதபடி அழைத்த தேவனை தவிர வேறொரு வல்லமை பூமியில கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறொரு வல்லமை கிடையாது. வானோர் பூதரத்தர் யாவரும் முடங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சத்திய வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த குறைச்சல் வந்தாலும், எந்த கசப்புகள் வந்தாலும், எந்த குறைகள் வந்தாலும் என் தெய்வத்தினுடைய பாதத்தில் முழங்கால் படியிடும் பொழுது எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வருகிற மாசத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் சோத்ரம், இனி வருகிற கசப்புகள், இனி வருகிற போராட்டங்கள், இனி வருகிற குறைச்சல் எல்லாம் என் தேவன் நிறைவாய் மாற்றுவா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்ட நான் சொல்றேன், சிங்கக்குட்டிக்கு தாட்சிறந்து பட்டினியா இருக்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆமா ஒரு நன்மை என்ன மிச்சம் வச்சிருக்காரா? அதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படின்லாம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரா? ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்க? உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, சிங்கக்குட்டிக்கு காட்டுல பட்டினி இருந்தால் ஏசப்பா தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நன்மையும். காட்டிலே சிங்கம் பட்டினி கிடந்தால், இறைக்காக அலைந்தால், நான் அலைவதில்லை, என்னை போஷிக்கிறவரின் கூட இருக்கிறார். என்னை போஷிக்கும்படி என்னை அழைத்து வந்தவர். அவன் ஒரு நன்மையும் குறைபடாதபடி என் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தும். ஒரு நன்மையும் இந்த உலகத்துல, ஒரு நன்மையும் இந்த உலகத்துல நான் வாழத்தக்கதாக, உலகத்துல எனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் என் தெய்வம் கொடுப்பார். என் தெய்வம் கொடுப்பார். என் தெய்வம் கொடுப்பார். என் தெய்வம் கொடுப்பார். கொடுத்து என்னை வாழ வைப்பார். என் தெய்வம் கொடுத்து என்னை வாழ வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டேன்? அல்லேலூயா. ஆமென் சோத்ரம். நன்கு தேவ பிள்ளைகள், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் படலாம், தாட்சிகள் வரலாம். சோர்ந்து போகாதீங்க, அழைத்தவரை பிடிங்க, அவர் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு வாப்பா போலான்னு சொல்லிட்டு அழைத்தார். கானான் தேசத்துக்கு அழைத்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆமென் சோத்ரம், திடீரென்று பார்த்தா அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய செங்கடல் வந்துச்சு. செங்கடல் வந்தா அந்த கடலை எப்படி தாண்டறதுன்னு தெரியல, அந்த கடலை எப்படி தாண்டி போறதுன்னு தெரியல. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நிறைய பேர் அப்படித்தான். அவன் சில கசப்புகள் வரும் பொழுது, சில வனாந்தரம் வரும் பொழுது தெய்வம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சோத்ரம். சில வனாந்தரம் வரும் பொழுது, சில குறைகள் வரும்போது, சில பஞ்சங்கள் வரும்போது நம்ம சொல்லுகிறது, நம்ம அங்கே இருந்தா தகப்பன் வீட்டிலே இருந்திருந்தாலும் நல்ல சாப்பிட்டு இருக்கலாம் பாருங்க, அங்க வெள்ளரி குஞ்சு கொடுத்திருப்பாங்க, அங்க சாப்பாடு கொடுத்திருப்பாங்க, அங்க நிறைய ஆமென் சோத்ரம் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, நம்ம சாப்பிட்டு இருக்கலாம் பாருங்க. இந்த ஆண்டவரை நம்ம தேடி வந்த பாருங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, ஒரு குறையில்லாத பாதுகாப்பாரு தேடி வந்த பாருங்க. இங்க வந்த ஒண்ணு என்ன பண்றது? இங்க வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வந்தா என்ன எல்லாம் குறைச்சலா இருக்கிறது, எல்லா பிரச்சனையா இருக்கிறது. ஆமென் சோத்ரம். என்னையா இது? ஒரு சாப்பாடு கிடையாது. ஆமென் சோத்ரம். ஒரு சாப்பாடு கிடையாது. ஆமென் சோத்ரம். என்ன இப்படி குறைச்சலா
குறைச்சலா இருக்கிறது, இந்த ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், இப்படி குறைச்சலா இருக்கிறது என்று சொல்லாதபடி, முறுமுறுக்காதபடி அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் வாழ்க்கையில செங்கடல் தடையா நிக்கலாம். ஆமென் சோதரம். செங்கடல் எதற்கு நிக்கலாம்? உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி எதற்கு செங்கடல் நிக்கலாம்? ஒன்று செய். எத்தனை செங்கடல் உன் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை மாறாக்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும், தண்ணீர் குடிக்க முடியாத கசப்பான வாழ்க்கையா இருந்தாலும், உன்னை படைத்தவரை நோக்கிப்பார், உன்னை அடைத்த தெய்வத்தை நோக்கிப்பார். அந்த இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அந்த இயேசு கைவிட மாட்டார். மாறாய் நீரை மதுரமாய் மாற்றினவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும், எல்லா பஞ்சங்களையும், எல்லா சோதர வனாந்தரங்களையும், எல்லா தடைகளையும் உடைத்து உன்னை சமாதான பாதை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சோதர. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கை வனாந்தரமா தான் இருக்கு, என் வாழ்க்கை அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கும் சோதரி என் துணையாருக்கும் ஒரு சரியான ஐக்கியம் இல்லை, ஒரு சரியான சமாதானம் இல்லை, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே போட்டியா இருக்கு, என் வாழ்க்கையை மிகவும் கசப்பா இருக்கு என்று நினைக்கிறியா? ஒன்று செய். சோதரி, இன்றைய நாட்களில் தெய்வத்துடைய பாதத்தை பிடித்துக்கோ. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு குறை இல்லாதபடி என்னை நடத்தும் என்று சொல்லு. நிச்சயமா சொல்லுகிறேன், சிங்கக்குட்டிங்க தாட்செடுத்து பட்டினியாய் கிடைக்கலாம். சோதரம். கர்த்தரை நம்புகிற நீ, கர்த்தரை சார்ந்திருக்கிற நாம ஒரு நன்மை குறைபடாதபடி தெய்வம் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்ததாக ஆண்டவர் அந்த மனிதனுக்கு என்ன செய்தார்? இரண்டாவது பாருங்க, அந்த மனிதன் ஆராதனை செய்தார். மூன்றாவதாக அந்த மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அவனுக்கு அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம தேடி வந்துட்டோம், ஆண்டவரை தேடி வந்துட்டோம், ஆராதனை செய்துட்டோம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வாக்குத்தத்தங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் இருக்கிறான். வாசிகள் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தில், ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பேன்னு சொன்னா, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த மனிதன் அடுத்ததாக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் அவன் கூட பேசுகிறார். திரும்பவும் ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். ஏன்பா சந்தேகப்படுற? நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஏன் சந்தேகப்படுற? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12 முதல் 25 26 வசனம் வரைக்கும் ஆண்டவரை உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். 25 வசனம் வரைக்கும் ஆண்டவரை உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்க. சோத்திரம் பாருங்களா, 17 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. சோத்திரம் 15 16 17 அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்க ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற பார்க்கலாம். 16 15 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அடியனுக்கு என்னையா தருவீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, இவன் வாழ்க்கையில குறைபட்டு இருந்த மனிதன், ஆசீர்வாதம் இல்லாத இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இவனுக்கு முதலாவது செல்வ பெருக்கை கற்றுக் கொடுக்கிறார். அவன் சொன்ன பிரகாரம் உன் சந்ததி இந்த இடத்துல சுமந்திரிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவன் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்த பொழுது இந்த வாக்கை இவன் பெற்றிருந்தா கூட 15 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நம்ம 15:2 வாசிங்கள் பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் அதான் இவன் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? இந்த வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
மறுபடியும் சந்தேகப்பட்டு சொல்றான், என் தேவ ஜனமே, ஆண்டவர் அழைத்தது உண்மைதான், கீழ்ப்பிடித்து வந்தது உண்மைதான், ஆராதனை செய்கிறது உண்மைதான். ஆனாலும் இவனுக்குள்ள என்ன இருந்தது? சந்தேகம் இவனுக்குள்ள. அவன் சொல்ற மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்னையா தருவேன். சந்தேகப்படலாம் தான் பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆனா இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒருவேளை இவனுக்கு வந்திருக்கலாமோ என்ற ஒரு கற்பனை தான் எனக்குள்ள. அவன் சொல்றேன், ஏனென்றால் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. மறுபடியும் 17ஆம் அதிகாரத்துக்கு வாசித்து பாரு, அதுலயும் அப்படி இருக்கும். 17 வாசித்தாலும் அதுலயும் அப்படி இருக்கும். அவன் சொல்ற 20 வாசித்து பார்த்தா அதுலயும் அப்படி இருக்கும். அவன் சொல்ற 21 தான் அவனை நினைத்தருளார். அவன் சொல்ல மாட்டீங்கல்ல, அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணக்கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான். சொல்ல மாட்டீங்க பாருங்க. நம்மளால சொல்றாரு, என்ன ஆண்டவரை இப்படி செஞ்சுட்டீங்க, அவன் தான் நமக்கு சுதந்திரவாளி, அவன் எலியேசருடைய பிள்ளை தான் நமக்கு சுதந்திரவாளியா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றேன். இல்லப்பா, உன் சந்ததிக்கு தான் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அவன் சொல்ல மாட்டீங்க, உன் சந்ததிக்கு தான் கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன். அவன் சொல்றேன், அவனை புறம்பே தள்ளு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொன்னவன் அது சொன்ன பிரகாரமே, ஆண்டவர் அவனை கேட்ட பிரகாரமே 21ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அழகான ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் ஈசாக்குன்னு பேர் வச்சு ஆண் பிள்ளை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் சொல்ல மாட்டேங்கிறான். வாக்குத்தத்தங்களை பெற்று, வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எந்த நிலைமையை நினைத்து அவன் சோகமாக இருந்தானோ அதையும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அவன் சொல்ல மாட்டீங்க. கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்க எதனால உங்க வாழ்க்கை சோகமா இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எதை நினைச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு ஆண்டவரை அவன் சொல்றேன் ஆசீர்வதிப்பாரு, நான் கானான் தேசத்துக்கு போவேன், கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருந்தீங்களோ, இங்கதான் நான் கஷ்டப்படுறேன், போகிற இடமாவது எனக்கு சந்தோஷமா இருக்காத நினைச்சு வந்தீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஒரு பிள்ளையும் அவன் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் சொல்ல மாட்டீங்க. பாருங்க, இது 3ஆவதாக. 4ஆவதாக அவனுக்குள்ள இருந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து, அந்த ரகசியம் தான் அந்த குழந்தை அவன் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. வாசிங்க. ஆனா கர்த்தர் சொல்லிக்கிட்டு வராருதான். 13ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாருதான். ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருந்தாரு. இவன் ஒரு ரகசியம், இவனுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யறான். அந்த ரகசியம் தான் இவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சது. அவன் கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அவன் சொல்ற 4ஆவதாக இவனுக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்க 4ஆவதாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் சொல்ற ஆபிரகாம் வீட்டுல கூடார வாசியா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப 3 தேவ தூதர்கள் வருகிறார்கள். வந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, அப்பா ஒரு உற்பத்தி காலம் வரும்பா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லும் போது 2 பேருமே நகைக்கிறாங்க. முதலாவது 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் நகைக்கிறான். 18ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரா நகைக்கிறான். ஆமா, எனக்கு போய் குழந்தை பிறக்குமோ, எனக்கு அற்புதம் நடக்குமோ, என்னுடைய வழிபாடு நின்று போச்சு, எங்க வீட்டுக்காருக்கும் நின்று போச்சு, ஆமா எங்களுக்கு போய் அற்புதம் நடக்குமையா அப்படின்னு சொல்லிட்டு இவள் நகைக்க ஆரம்பித்தாள் என்று சொல்லுகிறது. 10-11 வாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்ற நிச்சயமாகவே இடத்துல என்ன செய்யும், திரும்ப வருவேன். அப்போது ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். 14 வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்ல மாட்டேங்கிறேன். பாருங்க, எனக்கு வயசாகி போச்சியா, பெண்களுடைய வழிபாடுகள் நின்று போச்சு, இப்ப போய் எனக்கு குழந்தை பிறக்குமோ, இன்பம் உண்டாகுமோ என்று சொன்ன போது அது
அது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் தெய்வ ஜனமே, என் தெய்வத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அழைத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கலாம். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் மனிதனுடைய பலத்தினால் அல்ல, நீ நினைக்கிற பிரகாரம் ஆண்டவர் செய்ய மாட்டார், நம்ம நினைக்கிற பிரகாரம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவன் நம்முடைய பலத்தை நம்பி இருக்கிறதுனால நம்முடைய பலத்தை நிமித்தமாய் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் செய்கிற காரியம் வித்தியாசமாய் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தரால ஆகாத காரியம். பக்கத்துல உங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா பக்கத்துல கையை பிடிச்சிட்டேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? சகலமும் அவரால் முடியும். ஆமென். சகலமும் ஆண்டவரால் முடியும். உன்னை பலப்படுத்த ஆண்டவரால் முடியும். உனக்கு சுகத்தை தர ஆண்டவரால் முடியும். உன் வியாதியை மாற்ற, வியாதியிலிருந்து அற்புதம் செய்ய இயேசுவால முடியும். இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, தெய்வ தூதன் கேட்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உன் வாழ்க்கையை மாற்ற இயேசுவால முடியும். உன் கடன் பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும். நம்ம உன் நெருக்கடியை மாற்ற இயேசுவால முடியும். உன் அவமானத்தை மாற்ற இயேசுவால முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம எந்த மந்திரங்கள் வைத்திருந்தாலும், எந்த சத்துருவின் கிரியைகள், பிசாசு ஆணவம் குடும்பத்துக்கு விரோதமா வந்தாலும் அந்த போராட்டத்தை மாற்ற, அதை முறியடிக்க என் இயேசுவால முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதீர்கள், நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நான்காவதாக சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பார்க்கும்போது 22 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வீட்டை விட்டு தேவ தூதர்கள் சோதம் பட்டணத்துக்கு போவாங்க. அப்ப சோதம் பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொல்லுவாரு, ஆபிரகாமுக்கு நான் ஒரு காரியத்தை மறைக்க மாட்டேயா, ஆபிரகாமே நீ பயப்படாத, உனக்கு தெரியாம நான் பூமியில எங்கேயும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் குடும்பத்தில் ஒன்றும் செய்ய மாட்டேன், உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் வராங்க. தேவ தூதர்கள் பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரும்போது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டும் சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அதுதான் ஒரு அலில் சொல்ல மாட்டீங்களே. 22 சொல்லும் பொழுது அவன் லோத்து வீட்டுக்கு நேரம் ஆபிரகாம் போறாங்க. சோதம் பட்டணத்துக்கு நேரம் தெய்வ தூதர்கள் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். எதுக்காக நிற்கிறான் கர்த்தருக்கு முன்பாக? இன்றைக்கு அவன் நம்முடைய வாழ்க்கையில் அழைத்த தேவன் உன் வாழ்க்கையில நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவன் சொல்ல மாட்டீங்க? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷித்த மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய இயேசு கிறிஸ்துவே கூப்பிடுறான், ஆபிரகாமின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் ஆபிரகாம், ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவே கூப்பிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த ஆபிரகாம் இவ்வளவு பேர் வாங்கியிருக்கிறான், சரித்திரத்தில் இவ்வளவு பேர் பெற்றிருக்கிறான். காரணம் என்ன என்று சொன்னா, இந்த திறப்புல நின்னதுதான், கர்த்தருக்கு முன்பாக நின்னான் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காரியம் தான் அவன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை ஆண்டவர் சொல்றார், நான் சோதமை அடிக்க போகிறேன். சோதமுடைய கூக்குரல் என் காதல வந்துச்சு, அவனுடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் என் சந்நிதிக்கு வந்துச்சு, நான் அந்த சோதமை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதமை அடிக்கும்படி அவன் எழுப்பி வருகிறார். எழுப்பி வரும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருப்பார் என்று சொன்னான். அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அது கர்த்தர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள் இருப்பானா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். மறுபடியும் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் கொஞ்சம் பேசுகிறேன், நான் கொஞ்சம் பேசுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாழ்மையோடு கேட்கிறான். அந்த 45 நீதிமான்கள் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். அடுத்தது மறுபடியும் கேட்கிறேன், 30 நீதிமான்கள் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 35 நீதிமான்கள் இல்லப்பா, அவன் 20 நீதிமான்கள், லாஸ்ட்ல 10 நீதிமான்கள் வந்து நிற்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட போராடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருப்போம்? நம் தேசம் ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கல்லவா, நம்ம பட்டணம் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கல்லவா, ஒரு சில மாவட்டங்கள், வட இந்தியா மாவட்டங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அவன் கொரோனா பாதிப்புனால இன்னைக்கு அவன் சொல்ற எத்தனை மாநிலங்கள் அழிந்து கொண்டு இருக்கு தெரியுமா? அவன் சொல்றோம், எத்தனை பேருக்காக நம்ம கண்ணீர் ஒடிச்சிருப்போம், எத்தனை பேருக்காக நம்ம திறப்புல நின்று இருப்போம். சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த ஆபிரகாம், அவன் சோத்திரம், அவனை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த
பிரகாரம் கர்த்தர் 21ஆம் அதிகாரத்தில் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்க துக்கம் மாற வேண்டுமா? உங்க கண்ணீர் மாற வேண்டுமா? நம்ம எத்தனை பேருக்கு திருப்பல நிற்கிறோம்? எத்தனை குடும்பங்கள் அடிய தெரியுமா? யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டிக் கொண்ட போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்றீங்க. நன்கு தேவ பிள்ளைகளே, தேசம் ஒரு பக்கம் பாவத்தினால் பாருங்க, நேற்று பேப்பர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென் சொல்ற 2 தாத்தாக்க ஆமென் சோத்திரம் பிள்ளைங்க என்ன சொல்றது, அந்த காரியத்தை கேட்கும் பொழுது 4 வயசு பிள்ளை ஆமென் சோத்திரம் இப்படி தேசம் பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்குப்பா. ஆமென் சோத்திரம். நன்கு தெய்வ ஜனமே, நம்ம மௌனமா இருக்கிறதுனால தான் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்ம திறப்புல நிற்க வேண்டிய நேரம் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரம் அல்லவா? அவன் அழிவுக்காக கதற வேண்டிய நேரம் அல்லவா? மனிதன் அநியாயமாக குடித்து ஆமென் சோத்திரம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த கொரோனா பாதிப்பு வந்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நேரம் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரம் அல்லவா? ஆண்டவருக்கு முன்பாக கதற வேண்டிய நேரம் அல்லவா? ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம் அல்லவா? நீ கண்ணீர் வடிப்பை என்று சொன்னால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நன்கு தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்ல, நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்பை என்று சொன்னால் நீ எதை நினைச்சு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார், எந்த துக்க முகத்தோடு இருக்கிறாரோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? பாருங்க, அவன் 18ஆம் அதிகாரத்தில் திறப்புல நிற்கிறான். 19ஆம் அதிகாரம் அந்த அழிவு முடிகிறது. ஆமென் சொல்ற 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? சத்தமா சொல்ல மாட்டீங்களேன்? அவன் எதற்காக எந்த குழந்தையை நினைச்சு ஏங்கிக் கொண்டிருந்தானோ அந்த 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்ம சாரால் ஒரு அழகான குழந்தையை பெற்றால். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களேன்? அவனுக்கு ஈசாக்கு என்று பேர் வைத்தார். இன்றைக்கு அவன் முகத்துல பயங்கர சந்தோஷம், அவளுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் 5 வாசிங்கள் பார்க்கலாம். இல்ல 4 தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்? அல்லேலூயா. பாருங்க, முதிர் வயதில் பால் கொடுக்கிறவளாய், முதிர் வயதில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறவளாய் அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட கத்திருக்கிற விஷயம். ஆமென் சொல்ல மாட்டீங்க? பாருங்க, நான் சொன்னேன் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், ஒரு துக்கமுகமாக இருந்தா. ஆமென் ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் அவன் தகப்பனை அவன் சகோதரனை பார்க்கும் பொழுது அவனுக்கு துக்கம் ஆகும். ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சந்தோஷப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? இன்றைக்கு நான் ஆமென் தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க சந்தோஷமா வாழ வேண்டுமா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை குறையில்லாமல் நடத்த வேண்டுமா? நீங்க திறப்புல நிற்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? யாரோ அழிகிறாங்க, எங்கோ அழிவு நடக்கு. நமக்கு என்னப்பா, யாருடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அதை நீ திறப்புல நிற்ப என்று சொன்னார். ஆண்டவருக்கு முன்பாக ஆபிரகாமை போல நிற்ப என்று சொன்னார். நீ எதை நினைச்சு ஏங்கிக் கொண்டிருக்கிறியோ அந்த ஏக்கத்தில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். இந்த 4 விதமான சம்பவத்தை தான் தெய்வம் என்கிட்ட சொல்ல சொன்னார். ஆமென் சொன்ன இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் 4 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். என் தெய்வ ஜனமே, முதலாவது ஆபிரகாம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். 2ஆவதாக ஆபிரகாம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்தார். 3ஆவதாக சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஆரம்பித்தான். 4ஆவதாக சொல்லுகிறது அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மாறினான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அவன் என்றைக்கு ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, தேசத்துக்காக, தன்னுடைய குலத்துக்காக, மற்றவர்களுக்காக என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல நிச்சயமாக சொல்லுகிறேன். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுதுதான் அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென் சொல்ல இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தந்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, நீ இழந்து போய் இருக்கிறாயா? உன் மேன்மை இழந்து போய் இருக்கிறாயா? உன் வருமானத்தை இழந்து போய் இருக்கிறாயா? உன் அழகை இழந்து போய் இருக்கிறாயா?
உன்னுடைய திறமையை இழந்து போய் இருக்கிறாயா? ஆமை உன் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லையே, சரியான வேலை கிடைக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுத்துக்கோ. இன்னையிலிருந்து ஒரு ஆளுக்காக நான் ஜெபிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நிச்சயமாகவே இன்றையிலிருந்து ஒரு குடும்பத்துக்காவது இல்லை என் தேசத்துக்காவது இல்லை யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்காம நான் படுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கொடுப்போ. அவன் சொல்றோம், நீ எந்த நினைச்சு நீ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறியோ அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆபிரகாமுடைய வாழ்க்கை சந்தோஷம் மாறினது. திறப்புல நிற்கிறவனாய், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னா ஒரு நன்மையும் குறைபடாது. அவன் சொல்ல மாட்டேங்கிறேன். அவன் துக்கமாக மாறிச்சு, அவன் சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்கு பலத்தை தந்தாரு. அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அவன் சொல்ல மாட்டேங்கிறேன். இன்றைக்கு உங்க துக்கங்கள் நிச்சயமாய் மாறும். அவன் ஏங்கி கொண்டிருக்கிற ஏக்கமெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உடைய தரித்திரங்கள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், உடைய அவமானங்கள் மாறும். அவன் மற்றவங்கள் மத்தியில நீ தலை குனிந்து இருக்கிறதை எல்லாம் மாற்றி தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டேன்.